நபர் மீது மோதியதாகவும் அது தட்டி கேட்கும் வகையில் கேட்ட அவரை வந்து விசிகாவினர் தாக்கியதாகவும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இல்லையா? நீங்களும் அங்கே களத்தில் இருந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமாம், உங்களுடைய அறிமுகமே தப்பு. மோதியதாக சொல்லப்படுகிறது என்ன இப்போ சொன்னீங்களே ரெண்டாவது, அது சரி. தட்டி கேட்டதாக சொன்னீங்கல்ல, தட்டியெல்லாம் கேட்கல, முதல்ல தான் தட்டி கேட்குறதுக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் புறப்படும்போது இந்த பக்கம் இந்த வண்டி வருதுன்னா புறப்படுனா வண்டியை பார்த்துட்டு தான் அவர் வந்து இப்படி திருப்புறாரு. திருப்பி சார் ஒரு விஷயம், திருமாவளவன் கார் தான் வருதுன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். இவர் அந்த கார் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள் தலைவர் வராருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, விசிகா சைரன் வச்சு வண்டி சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டு வர்றது தெரிஞ்சுக்கிட்டே திட்டமிட்டு அவர் போய் வழிமறைச்சி, அவருக்கு என்ன வன்மம் என்பது நமக்கு தெரியாது. அந்த கால் ஊறும்போது 2 தப்படி வச்சு ஊன்றார். அதை வந்து மோதனத்தினால அவர் தடுமாறுறதா ஒரு பிம்பம் காட்டப்படுது. அது தப்பு. நல்லா பாருங்க. போய் வாரம் அடிச்சதாங்க உடனே டென்ஷன் ஆகி கத்துறான். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வன்மம். அவர் திரும்பி கத்தும் போது கூட யாரை பார்த்து கத்துறான்? டிரைவர் சீட்டை பார்த்து கத்துல. சரிதானா? இறங்கி எங்கே போகிறாரு? டிரைவர்கிட்ட போட, எங்கள் தலைவர்கிட்ட போகிறாரு. பிரச்சனை அங்கே பண்ணுறாரு. இப்போ இது கார் மோதினதா இல்லை வந்து திட்டமிட்டு யார் பிரச்சனையை உண்டு பண்ணுது? வழக்கறிஞரை வந்து அதை பண்ணிட்டாங்க. இது சார் பொறுக்கி சார், அவன் நான் சொல்கிறேன் சார், அவன் வழக்கறிஞர் கார்டு வாங்க தான் அவர் வந்தார். கார்டு வாங்கி அவன் கார்டு இந்த நிலைமைனா அப்புறம் சார் நிலைமை கேட்குறேன். சொல்லிடுறேன் சார், அவன் பொறுக்கிங்கிறது அதுக்கு ஆதாரத்தோடு பேசுகிறேன். நான் வந்து அந்த பார் கவுன்சிலால் இவன் தொழில் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய எந்த நீதிமன்றத்திலும், எந்த தீர்ப்பாயத்திலும், இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றத்திலும் இந்த ராஜீவ்காந்தி தொழில் செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்கப்பட்ட அயோக்கியன் இவன். இவனுக்கு வரிச்சு கட்டி தான் அண்ணாமலை பேசுகிறார். இதெல்லாம் திருமாவளவன் வந்து பார்த்துட்டு அவர் தான் தூண்டி விட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் தான் அடிக்க சொன்னார். எவ்வளோ அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் சார். ஒரு நியாயம் வேண்டாமா சார்? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீ ஏதாவது மனுஷனுங்களா? திருமாவளவன் அவர்கள் தூண்டி விடலை, ஆனால் தடுத்திருக்கலாம்ல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவரிடம் திருமாவளவன் அவர்களினுடைய அந்த கார் ஒருவர் மீது மோதியது, அது தொடர்பாக விசிகாவினர் ராஜீவ்காந்தி என்பவரை தாக்கியது தொடர்பாக எழுந்திருக்கிற சர்ச்சை குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்த கார் ராஜீவ்காந்தி என்ற ஒரு நபர் மீது மோதியதாகவும், அதற்கு அது தட்டி கேட்கும் வகையில் கேட்ட அவரை வந்து விசிகாவினர் தாக்கியதாகவும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இல்லையா? நீங்களும் அங்கே களத்தில் இருந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமாம். என்ன நடந்தது ஆக்சுவலி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அந்த தாக்குதல்? உங்களுடைய அறிமுகமே தப்பு. என்னன்னா இல்லை, இப்படி தான் சொல்லப்படுகிறதுன்றதுனால நான் கேட்குறேன். கேட்டுட்டீங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். நீ இப்போ அறிமுகப்படுத்தும் பொழுது திருமாவளவன் அவர்கள் கார் வந்து ராஜீவ்காந்தி என்கிற நபர் மீது மோதியதும், அதை தட்டி கேட்டதால் அவர் தாக்கப்பட்டதும், நீங்கள் மோதியதாக சொல்லப்படுகிறது என்ன இப்போ சொன்னீங்களே ரெண்டாவது, அது சரி. தட்டி கேட்டதாக சொன்னீங்கல்ல, தட்டியெல்லாம் கேட்கல, முதல்ல தான் தட்டி கேட்குறதுக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோதியதாக சொல்லப்படுவதும் தவறு, அதனால் வந்து அவர் தட்டி கேட்டார் என்று சொல்லப்படுவதும் தவறு. அது முழுக்க திட்டமிட்டு அந்த ராஜீவ்காந்தி என்கிற அந்த நபரால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை. நீங்கள் எதை பார்த்துட்டு பேசுகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உள்நோக்கம் இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து அவருடைய பைக்கு தள்ளி விடப்படுது. அங்கே ஒரு கமோஷன் நடக்குது, தள்ளுமுள் நடக்குது. அவர் வந்து கொஞ்சம் அப்படின்னு ஓடியாடுறதெல்லாம் இருக்குது. அதை பார்த்து சொல்லி அவர் தலையில் அடித்தாங்க, அந்த விஷயமும் இருக்குது. அதான் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்ன உண்மையிலே நடந்துச்சு தெரியுங்களா?
6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு B.R. கவாய் அவர்களுடைய நீதிமன்றத்தில் வைத்தே தலைமை நீதிபதி அவமதிக்கப்பட்டார். ராகேஷ் கிஷோர் என்கிற ஒரு பிராக்டிஸ் பண்ணாத, அதாவது தொழில் நடத்தாத வழக்கறிஞரால். அதற்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியாக இருக்கிற சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நேற்றைக்கு நம்ம ஒரு 1:30 மணி அளவில் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய ஆவின் கேட்டு வெளியே NS போஸ் ரோட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை கண்டித்து அதில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துக்கிட்டு பேசினாங்க. பேசி அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன். எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, வன்னியரசு போன்றவர்களும் கலந்துக்கிட்டோம். ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு எங்கள் தலைவர் வந்து காரில் ஏறி அங்கேருந்து புறப்படுறாரு. எங்கள் தலைவருக்கு பின்னாடி காரே அவருக்கு பாதுகாவலர் கார், எஸ்கார்டு, போலீஸ் எஸ்கார்டு, கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு 6-7 காவல்துறையினர் அதில் இருக்கிறாங்க, துணை ஆய்வாளர் உள்ளிட்ட. அந்த காரு சைரன் வச்ச காரு, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது ஏறி உட்காந்து மூவ் ஆக போகுதுனாவே சைரன் ஒலியை போட்டுருவாங்க. அந்த சைரன் அதுக்கு பின்னாடி வந்து 2-3 கார் வருது. நான் 4வது காரில் வரேன். எல்லாமே கொடி போட்ட கார். இந்த கார் புறப்படுது சார். அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து காரு ஏறுறதே அது வந்து அந்த ஆவின் கேட்டுக்கு இந்த பக்கம் பார் கவுன்சில் பக்கமாக வந்து தான் கார் ஏறாரு. கார் ஏறி அந்த NS போஸ் ரோட்டில் வந்து வண்டி நகருது. அந்த நேரத்தில் கார் எடுக்கிறத பார்க்குறாரு ஒருத்தர், பைக்கு வந்து அந்த 2 வீலர். யார் அவர்னா அதான் ராஜீவ்காந்தி. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஸ்கூட்டியோ அது வந்து ஹோண்டா ஆக்டிவாவா தெரியாது, 4747 TN07 DE 4747 அந்த வண்டியை வந்து எடுத்து வண்டி வந்து புறப்படுறத அவர் பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு. அதை விஷுவல் இருக்குது, நான் காட்டுறேன், அதையும் நீங்கள் விஷுவலில் காட்டணும். அவர் புறப்படும் போது இந்த பக்கம் இந்த வண்டி வருதுன்னா புறப்படுனா வண்டியை பார்த்துட்டு தான் அவர் வந்து இப்படி திருப்புறாரு. திருப்பி சார் ஒரு விஷயம், திருமாவளவன் அவர்கள் கார் தான் வருதுன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அங்கே பேசிட்டு தானே சார் ஏறுறாரு. சைரன் வண்டி சைரன் ஒலிக்குதே சார், விசிகா கொடி போட்ட கார்கள்லாம் அணிவகுத்து வருதே சார், அது பின்னாடி வருதே சார். அங்கே வந்து தலைவர் பேசுகிறாருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுமே சார். அந்த சுற்று வட்டார பகுதியெல்லாம் தெரியும், அந்த பகுதியெல்லாம் தெரியும். அது பார் கவுன்சிலும் ஹைகோர்ட் எங்கே இருக்குது, ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு 50 மீட்டர் தாண்டி இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார் கவுன்சிலுக்கு. நாங்கள் 50 மீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற என்ட்ரன்ஸு. இதுக்கு இடையில தான் தலைவர் கார் ஏறாரு. கார் வந்து இந்த 2 இடத்துக்கும் இடையில இருக்குது, பார் கவுன்சிலுக்கும் ஆவின் கேட்டுக்கும் இடையில கார் நிற்கிது. காரில் ஏறி கார் மூவ் ஆகுது. இந்த மூவ் ஆகுறத அவர் பார்த்துட்டு தான் அவர் வண்டியை சைடில் கிடக்கிற வண்டியை எடுத்து திருப்புறாரு, பார்த்துக்கிட்டே திருப்புறாரு. அப்போ அவருக்கும் ஒரு 5 மீட்டருக்குள்ளே ஒரு லேடி ஒருத்தவங்க, ஒரு அம்மா வந்து தலைவருக்கு கை காட்டி அந்த வழி அனுப்புவாங்கல்ல, அங்கே சைடில் நிற்கிறவங்க, அது மாதிரி கை காட்டுறாங்க. அந்த இடத்துல இவர் பார்த்துட்டு போகிறவர், வண்டி சார் இப்படி வருதுன்னு வச்சுங்க, கார் வந்து இப்படி வருது சரிதானா, இவர் இங்கேருந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி NS போஸ் ரோட்டில் ஃப்ரீயாக இருக்குது, காலியாக இருக்குது, எந்த வண்டி வாகனமும் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வண்டி இப்படி வருதுன்னு சொன்னால் பின்னாடி சைரன் வச்ச வண்டி சைரன் ஒழிச்சிக்கிட்டே வருது, அலாரம் வச்சு ஒழிச்சிக்கிட்டே வருது. இவர் திட்டமிட்ட இங்கே இருந்தவர் இந்த காருக்கு முன்னாடி இப்படி போகிறார் சார். இப்படி வந்து இப்படி ஏறி இப்படி போகிறார். போனவர் டெட் ஸ்லோ பண்ணுறார் வண்டி. இவர் போகணுன்னா போயிருக்கலாம், வேகமாக போயிருக்கலாம். இல்லை ஒரு பார் கவுன்சில் போகிறாருன்னா போய் பார் கவுன்சிலில் வந்து அங்கே பார் கவுன்சில் போகிறது அந்த வண்டி இருங்க நான் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லிடுறேன். மோதனதாக கேட்டீங்க இல்லையா, சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தான் விளக்கம். அந்த விளக்கத்துக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேள்வி போயிட்டு அவர் பார் கவுன்சில் போகிறனா கூட அந்த வண்டி எடுக்க வேண்டியில் நடந்து போகலான்னா 10 அடி 10 மீட்டர் நடந்த பார் கவுன்சில் அங்கே நிறுத்துகிற இடம் தான் அது பார் கவுன்சிலுக்காக. இவர் வந்து இங்கே எதிர போயிட்டு எங்கள் தலைவர் காருக்கு எதிர போயிட்டு டெட் ஸ்லோ பண்ணுறார். டெட் ஸ்லோ பண்ணி அங்கே ஒரு வந்து ஸ்பீட் பிரேக் இருக்குது. அந்த ஸ்பீட் வந்து வேகத்தடையில் 2 இது இருக்கும், என்ன சொல்கிறது, மோடு. அந்த மேட்டில் வந்து ஒரு மேட்டில் இறங்கி ரொம்ப ஸ்லோ பண்ணி 2வது மோட்டில் ஏறி அப்படி வந்து ரொம்ப டெட் ஸ்லோ பண்ணுறாரு. எங்கள் தலைவருடைய காரு மோட்டில் ஏறி அவருக்கு ஒரு ஹாரன் அடிக்கிறாங்க. ஹாரன் அடித்தோடனே இவர் ஏற்கனவே இதில் வன்மமாக இருந்திருப்பார் போல இருக்குது. இமீடியட்டாக வந்து அப்படியே வந்து திரும்பி திட்டுறார். திரும்பி திட்டும்போது தான் அவர் காலை ஊன்றார். அந்த காலை ஊறும்போது 2 தப்படி வச்சு ஊன்றார். அதை வந்து மோதினத்தினால அவர் தடுமாறுறதா ஒரு பிம்பம் காட்டப்படுது. அது தப்பு, நல்லா பாருங்கள் சரிதானா. அப்படி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன், வண்டி ரோடு ஃப்ரீயாக இருக்குது போயிருக்கலாம். இல்லை சைரன் வச்ச வண்டி ஒன்று சத்தம் கேட்குதுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பைக் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க, வண்டியை விட்டுருப்பீங்க. அது ஒன்று ஒரு 10 நொடி கூட ஆகாது. இல்லை நீங்கள் ஓரமாக போவீங்க. சார் முன்னாடி போய் டெட் ஸ்லோ பண்ணி போவானா ஒருத்தன், இவன் போனான் போய் ஹாரன் அடிச்சதாங்க உடனே டென்ஷன் ஆகி கத்துறான்.
ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வன்மம். அவர் திரும்பி கத்தும் போது கூட யாரை பார்த்து கத்துறான்? டிரைவர் சீட்டை பார்த்து கத்தல, எங்கள் தலைவர் உட்காந்துக்கிற சீட்டை பார்த்து கத்துறான். அது மட்டும் இல்லை, அப்படியே வந்து சைடில் அப்படி ஸ்டாண்ட் போட்டுட்டு அவனுக்கு உண்மையிலே கோபம் இருந்தால் ஆர்ன் அடிச்சது பிடிக்கல அப்படி, அல்லது வந்து அவனுக்கு வந்து பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணது பிடிக்கலன்னா யாரை நோக்கி ஓடணும்? அவன் டிரைவர் நோக்கி தானே சார் ஓடுவான். எங்கள் தலைவர் நோக்கி வர்றான். டிரைவரு ரைட் சைடில் இருக்கிறாரு, அந்த சீட்டில் இருக்கிறாரு. எங்கள் தலைவர் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் சீட்டில் இருக்கிறாரு. எங்கள் தலைவர் இருக்கிற லெஃப்ட் சைடு சீட்டை பார்த்து நோக்கி ஓடி வந்து கத்துறான். கண்ணாடி இறக்கு அது இதுன்னு ஒருமையில் கத்துறான். சரிதானா? அது எங்கள் தலைவர் உட்காந்துக்கு தெரியுமானா தெரியும். அது விசிபிளாக வெளியிலேருந்து பார்க்க முடியும். ஆனால் அதில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஃபிலிம் தான் ஓட்டிருக்கு. அது யார் வேணுமோ பார்க்கலாம், உள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஓடி வந்து அவன் வந்து கத்தும் பொழுது பின்னாடி எஸ்கார்டு வண்டி வருதில்ல, சைரன் ஒளியோடு வருதில்ல, அந்த வண்டியிலேருந்து அந்த பையனுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு அங்கேருந்து போலீஸ்கள் 4-5 போலீஸ் இறங்கி ஓடி போய் அவனை அப்புறப்படுத்துகிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த காரில் தான் வந்து கட்சிக்காரவங்க இருக்கிறாங்க. அவங்க ஓடி வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ அவன் மீண்டும் மீண்டும் திமிராக பேசுகிறான். அதான் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேசும்போது அங்கே வந்து வண்டியை ஓரங்கட்டுன்னு வண்டியை ஒருத்தர் பிடிச்சி தள்ள வண்டி கீழே விழுவுது. அங்கே வந்து கமோஷன் ஆச்சு. அங்கே தான் வந்து பிரச்சனை வந்து அந்த தள்ளு முள்ளு இதெல்லாமே நடக்குது. அவரை வந்து இதுக்குள்ளே பார் கவுன்சிலுக்குள்ளே போயிடறாரு. போலீஸ் வந்து போய் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் சார் நடந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், வாட் இஸ் த பேசிக் காஸ் ஃபார் தட் வயலன்ஸ்? வயலன்ஸ் which was created by whom? அந்த வன்முறையை உருவாக்குனது யார்? அந்த வன்முறையை திட்டமிட்டு அந்த இடத்திலே வந்து பிரச்சனை செய்தவர் யார் என்றால் அந்த ராஜீவ்காந்தி தான். அதனால் காரு போய் மோதவும் இல்லை, அதனால் அவர் தட்டி கேட்கவும் இல்லை, அதனால் பிரச்சனை வரவும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, இவர் அந்த காரு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள் தலைவர் வராருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, விசிகா சைரன் வச்சு வண்டி சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டு வர்றது தெரிஞ்சுக்கிட்டே திட்டமிட்டு அவர் போய் வழிமறைச்சி, அவருக்கு என்ன வன்மம் என்பது நமக்கு தெரியாது. அது சனாதனத்தை எதிர்த்து எங்கள் தலைவர் அங்கே பேசியது அவருக்கு பிடிக்கலையா, அல்லது விசிகாவே பிடிக்கலையா, அல்லது எங்கள் தலைவர் மீது இந்த இந்திய சமூகத்தில் இருக்கிற ஒரு புறையோடி போய் கிடக்கிற சாதிய இந்த சாக்கடையை தன் மீது பூசிக்கொண்ட நபரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் அப்படி பண்ணுறான். அவன் யார் தெரியுமா? அவனை வழக்கறிஞரை வந்து அதை பண்ணிட்டாங்க. இது சார் பொறுக்கி சார், அவன் நான் சொல்கிறேன் சார், அவன் வழக்கறிஞர் கார்டு வாங்க தான் அவர் வந்தார். கார்டு வாங்கி அவன் கார்டு இந்த நிலைமைனா அப்புறம் ஒரு சார் என்ன நிலைமைன்னு கேட்குறேன். சொல்லிடுறேன் சார், அவன் பொறுக்கிங்கிறது அதுக்கு ஆதாரத்தோடு பேசுகிறேன். நான் வந்து ஐ வில் நாட் டாக் வித்தவுட் எனி எவிடன்ஸ், ஐ எம் டாக்கிங் வித் எவிடன்ஸ். அவன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய 158வது நந்தம்பாக்கத்து பகுதியினுடைய பகுதி செயலாளர். சரிதானா? அவன் வந்து வக்கீலாக பதிவு பண்ணியிருக்கான். 2014 வக்கீலாக பதிவு பண்ணிவிட்டு ஆலந்தூர் கோர்ட்டில் அப்போக்கு எப்போ போயிட்டு வந்திருக்கிறான். போகிறவன் என்ன பண்ணுறான், அந்த கோர்ட்டில் இருக்கிற ஒரு பெண் நீதிபதிகிட்ட தவறாக நடந்துக்கிறான். ஒரு பெண் நீதிபதியிடம் தவறாக நடந்துக்கிட்டு அவங்க நம்பரை எப்படியே வாங்கிட்டு அவங்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறது, தவறான ஆபாசமான மெசேஜ் அனுப்புறது, லவ் டார்ச்சர் கொடுக்குறது, வீடியோ கால் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. நீதிபதிக்கே பெண் நீதிபதிக்கே இவன் கல்யாணம் ஆனால இஸ் எ மேரிட் மேன். கல்யாணம் ஆனவன் பெண் நீதிபதிக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறது, அவங்கள மெசேஜ் அனுப்புறது, அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறது என்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை அவன் பண்ணியிருக்கிறான். 2023 அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணத்தினால ஆலந்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் இவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பெண் நீதிபதியினுடைய புகாரின் அடிப்படையில் இந்த ராஜீவ்காந்தி ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சங்கத்தால் பரிந்துரை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு அனுப்பப்பட்டு உயர்நீதிமன்ற பதிவாளர் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு அனுப்பி அந்த பார் கவுன்சில் தான் வக்கீல் தொழிலை வந்து நெறிப்படுத்துகிற ஒன்று. யார் வக்கீல் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கும். வக்கீலான ஆகணும்னா அங்கே பதிவு பண்ணணும். படித்து முடித்து என்னுடைய வந்து பதிவு அங்கே பண்ணால் தான் நான் வக்கீல். அந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் இருக்கிறதல்லவா, அந்த வாசலில் தான் அது நடந்துச்சு இந்த இன்சிடென்ட்டு. அந்த பார் கவுன்சிலால் இவன் தொழில் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய எந்த நீதிமன்றத்திலும் எந்த தீர்ப்பாயத்திலும் இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றத்திலும் இந்த ராஜீவ்காந்தி தொழில் செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்கப்பட்ட அயோக்கியன் இவன். இவனுக்கு வரிஞ்சு கட்டி தான் அண்ணாமலை பேசுகிறார். இவனுக்கு வரிஞ்சு கட்டிட்டு தான் சாதி சங்கமெல்லாம் களத்தில் இறங்கி நிற்கிறாங்க. ஐயோ முறையோன்னு கத்துறாங்க. இல்லை, இப்படிப்பட்ட அயோக்கியன். இதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க சார்,
திருமாவளவன் அவர்கள் வந்து இருக்கிறது தெரிஞ்சு தான் இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு, திருமாவளவன் நோக்கி தான் வந்திருக்கிறாருன்னு. ஆனால் அவர் தரப்பில் சொல்லப்பட்டது திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரின்னு திட்ட போனவர், சரி சண்டை போடுற மாதிரி போனவர் திரும்பி வந்து வண்டி எடுத்துட்டு போக தான் வந்தார். பின்னாடி இருந்து வந்தவங்களாம் தாக்கினாங்க. அதுவும் திருமாவளவன் அவர்களினுடைய தூண்டுதலின் பேரில் தான் தாக்கினாங்க. அவர் சொல்லி தான் சார். அதாவது சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். எங்கள் தலைவர் அங்கே கூட்டத்தில் பேசிட்டு அந்த இவர் வண்டி எடுக்கிறார்ல சார், 2 வீலரு, அதில் ஒரு 10 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் சார் காரில் ஏறுறாரு. அதுக்கு பின்னாடி வந்து எஸ்கார்டு வண்டி சைரன் ஒழிச்சிக்கிட்டு வருது சார். பின்னாடி விசிகா வண்டி வருது சார். இங்கே ஏறுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேச்சை முடிக்கிறார் சார். பேச்சை முடிச்சுட்டு வந்து காரில் ஏறுறாரு சார். இவருக்கு எப்படி சார் தெரியாமல் போகும்? அது மட்டுமல்ல, இவர் வந்து எங்கள் தலைவருடைய காரு மூவ் ஆகிறப்ப காரை பார்க்குறாரு. இந்தா நான் காட்டுறேன், அதன் பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, இது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த விஷுவலில் நான் காட்டுறத நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நான் சொல்கிற அந்த செய்தியோடு சேர்த்து விஷுவலில் வைக்கணும். காரை பார்த்துட்டு இந்த காரு எங்கள் தலைவர் காரு மூவ் ஆகுது. இன்னொரு வாட்டி நான் அதை உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த காரை பார்க்குறாரு பாருங்க, பார்க்குறத ரவுண்டு போட்டிருக்காங்க. பார்க்குறாரா? இந்த அம்மா வந்து கை காட்டுறாங்களா, டாட்டா காட்டுறாங்களா? ஆமாம். அவர் காரு மூவ் ஆகுது. அந்த காருக்கு முன்னாடி போகிறாரு. முன்னாடி வேக்கண்டாக இருக்குது பாருங்க, ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. அந்த காரு போகிறதுக்கு முன்னாடி போய் ஏறுறாரு பாருங்க. எங்கே போய் இன்னைக்கு எங்கே சார் போகிறாரு? பின்னாடி சைரன் வச்ச வண்டி போகுது பாருங்க, எஸ்கார்டு வண்டி போகுது பாருங்க. ஆமாம். இங்கே பாருங்க, அந்த ஏறி டெட் ஸ்லோ பண்ணி இறங்கணும். ஒரு ஆரன் அடிக்கிறார் சார். கேப் இருக்கு பாருங்க, எங்கே மோதி இருக்கு. முன்னாடி இருந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். இன்னும் முன்னாடி இப்போ தெரியும் பாருங்க, முன்னாடி இருக்கு. எப்படியோ கேமரா யார் வச்சு எடுத்தா என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் இப்போ நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ யார் இறங்குறா? எஸ்கார்ட்லேருந்து இப்போ போலீஸ் இறங்குறாங்க. ஆமாம், போலீஸ் தான் இறங்குறாங்க. பாருங்க எவ்வளோ தூரம் அவர் காருக்கும் வண்டிக்கு நடுவில் நிற்கிறார் அவர். சரிதானா? இறங்கி எங்கே போகிறாரு பாருங்க, டிரைவர்கிட்ட போட எங்கள் தலைவர்கிட்ட போகிறாரு. பிரச்சனை அங்கே பண்ணுறாரு. இப்போ இது கார் மோதினதா இல்லை வந்து திட்டமிட்டு யார் பிரச்சனையை உண்டு பண்ணுது? எப்படி மோதிட்டாரும் அது மட்டும் இல்லை சார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இதெல்லாம் திருமாவளவன் வந்து பார்த்துட்டு அவர் தான் தூண்டி விட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் தான் அடிக்க சொன்னார். எவ்வளோ அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் சார். ஒரு நியாயம் வேண்டாமா சார்? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீ ஏதாவது மனுஷனுங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி? ஒரு அடித்தட்டிலேருந்து ஒரு தலைவன் உருவாகி வர்றது உங்களால் எப்படி சகிச்சிக்கவே முடியாதா? இன்னும் எத்தனை நூற்றாண்டு வேணும்? இங்கே பெரியாரும் அம்பேத்கரும் எத்தனை நூற்றாண்டு சார் தேவைப்படுவாங்க? நான் கேட்குறேன் சார். அவர் எப்படி சார் தூண்டி விடுவார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். எங்கள் தலைவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்று காரில் ஏறாருன்னா என்ன வந்து நியூஸ் அப்டேட்டை வந்து பார்ப்பார், இல்லை அவருக்கு வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் மெசேஜஸை பார்ப்பார், இல்லை யாரும் ஃபோனுக்குன்னு வந்துச்சுன்னா அவர் பேசுவார். மேக்ஸிமம் அவர்கிட்ட நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தா கூட செய்தி அவர் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினான்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கவனமாக இருப்பார். நீங்கள் பேசினா கூட காதில் அவருக்கு விழுவார், சமயத்தில் கவனிக்க மாட்டார். அந்தளவுக்கு கவனத்தை குவிச்சிடுவார். அப்படிப்பட்டவர் என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து இறங்கி வந்து போய் அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனா அவர் கார்லேருந்து தானே இறங்கியிருக்கணும். போலீஸில் சார் இறங்கி ஓடுது, 4-5 பேர் ஓடுறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் போன போட்டு சொல்லிட்டாரா 2-3 செகண்டில், 2-3 நொடியில். அதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ போலீஸ் ஓடுதுன்னு பார்த்துட்டு கட்சிக்காரங்க இறங்கி ஓடி வராங்க சார். இது அயோக்கியத்தனம் இல்லை சார். இது சார் அப்போ இதில் நான் கேட்குறேன், மக்கள் பார்வையில் ஒரு யதார்த்தமான கேள்வி. ஓகே, திருமாவளவன் அவர்கள் தூண்டி விடலை. இன்னொரு விஷயம் இல்லை, ஒரே நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் தூண்டி விடலை, ஆனால் தடுத்திருக்கலாம்ல. இவ்வளோ முன்னாடி நம்மளோட ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க, எப்பா இது வேண்டாம், அவர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் இறங்கி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. சார் அதெல்லாம் சார் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறது கேட்குறீங்க. சிம்பிளான ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி. அடிக்காதீங்கப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அடிதடி நடக்குது அப்படின்னா அவருக்கு என்னத்தை புரிஞ்சிக்க முடியும் சார்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இவரை வந்து நகர்ந்துக்கு போங்க அப்படின்னு போலீஸ் போய் சூழ்ந்துக்கிறாங்க சார். இவர் காருக்குள்ளே உட்காந்துருக்காரு, போலீஸ் போய் சூழ்ந்துக்கிறாங்க. ஒரு 10 செகண்டுக்குள்ளே அவர் பார் கவுன்சிலுக்குள்ளே போயிடுறாரு. அவர் நடந்த விஷயம் அவ்வளோ தான். நல்லா வந்து அந்த டைமிங் எல்லாம் கூட பாருங்கள். 10 செகண்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. போலீஸ் வந்து அங்கே லோக்கல் போலீஸ் வந்துடுது. லோக்கல் போலீஸ் வந்துட்டு இவரை என்ன பண்ணுறாங்க, அவர் அப்போ என்ன பண்ணுறாரு கேளுங்க. இவன் வந்து அந்த போய் டெட் ஸ்லோ பண்ணும்போது கூட நிறுத்திட்டு அவன் கத்துறான்ல, அப்போ கூட தன்னுடைய டிரைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர்ஸ்னு அவர் டிரைவர் என்ன கேளுங்க, அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்பா வந்து கொஞ்சம் வளர்ச்சி போப்பா. ஏன்னா அவர் அடுத்த மீட்டிங் போகணும். அடுத்தடுத்த ப்ரோக்ராம் எங்கள் தலைவர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 10 ப்ரோக்ராம் நான் சொல்லிடுறேன். அவரை வந்து நீ திருப்பி வந்து வளைச்சி போன்னு சொல்லும் பொழுது அவர் வளைக்கிறாரு, ஆனால் வளைக்க முடியல. சேத்தானா அந்த வண்டியை வந்து அப்புறம் போய் தள்ளிட்டாங்க இல்லையா? அப்போ போலீஸ் வந்து நம்ம வண்டி கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. 10 செகண்டுக்குள்ளே அவர் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. அவர் புறப்பட்டுறாரு. புறப்பட்டு அப்புறம் எங்களுக்கு இந்த கமோஷன் நடக்கிறதுங்கிறது அவர் நாலேஜுக்கு தெரியாது. அதாவது அந்த இடத்துல வண்டி தள்ளி விடுறாங்க, அவரை அப்புறப்படுத்துறாங்கன்னு பார்க்குறாரு.
அப்போ இது இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியாது. நானே வந்து போய் 4வது வண்டியிலேருந்து ஓடி வரேன், என்னமோ ஒரே கூட்டமாக இருக்குன்னு. அப்புறம் வந்து தலைவர் வண்டி ஒருத்தன் வழி மறிச்சான்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் போராட்டம் பண்ணோம், யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவன் யாருன்னு விசாரிக்கணும். நான் தான் என் தலைமையில் போராட்டம் நடக்குது. நான் அங்கே வந்து தோழர்களை வச்சு ஏன் லைனுக்கு வராரு, இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எது அவன் தெரியாமல் வந்திருப்பான், அவரே சத்தியமாக சொல்கிறேன் சார். சத்தியத்தின் மீது நான் கூட நம்ப மாட்டேன், நீங்கள் நம்ப வேணாம். ஆனால் அந்த வார்த்தை திடீர்னு வருது எனக்கு. சத்தியமாக ஃபோன் பண்ணாரு, அவன் யதார்த்தமாக கூட வந்திருக்கலாம், விடுப்பா எதுக்கு போராட்டம்லாம் பண்ணிட்டு விடுங்க கலைஞங்க. ஆனால் அதன் பிறகு தான் இவன் இந்த விஷுவல் நமக்கு கிடைக்குது. இவன் திட்டமிட்டு தான் செய்கிறான், வன்மத்தோடு தான் செய்கிறான். அதிமுக காரன் இவனுக்கு அண்ணாமலை கலைஞருங்கிறாரு அப்படின்னா அதன் பிறகு தான் தெரியுது. எங்கள் தலைவர் வந்து மிகுந்த பெருந்தன்மை கொண்டவர் சார். நான் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் சொல்ல சார், உண்மையே சொல்கிறேன். மிகப்பெரிய மனிதாபிமானி, மிகப்பெரிய மனிதநேயம் கொண்டவர், எல்லா மக்களுக்காக போராடுகிற ஒரு மாபெரும் தலைவர் சார் அவர். இந்த அல்லு சில்லுக்கெல்லாம் ஒரு கவனம் செலுத்தி அடிங்க அப்படிங்க. என்ன எங்கள் தலைவர் யாருன்னு நினச்சிக்கிறீங்க? அண்ணாமலை நினச்சிங்களா? இல்லை வேறு வந்து இந்த மாதிரி வந்து வன்முறை தூண்டி விடுற சில பேர் நினச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது சார். வன்முறை வந்து நடந்தாலே அது அந்த யாரும் நீங்கள் நம்ம கட்சிக்காரையான காரணம் வந்து மிக கடுமையாக கண்டிப்பார். அதனால் அப்பட்டமாக 10 செகண்டுக்குள்ளே போலீஸ் வந்து எஸ்கார்ட் சொல்கிறாங்க, வண்டி நீங்கள் புறப்படுங்கன்றாங்க. அவரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அதன் பிறகு வந்து நாங்கள் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கும் போராட்டம் பண்ணும்போது எங்களுக்கு ஃபோனில் வந்து அதை விடுங்கன்னு சொல்கிறார். சார் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் பொய் சொல்லணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் என்னத்துக்காக பண்ணனான் அப்படிங்கிறது என்னால் யூகிக்க முடியுது. இவன் திட்டமிட்டு தான் பண்ணான், அது திட்டமிட்டு தான் பண்ணுறான் சார். அவனுக்கு வன்மம் இருக்கிறது தெரியும் சார். அது என்ன வன்மம்? ஒன்று சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த சாதி சமூகத்தில் ஒரு சாதியவாதியாக இருக்கலாம். இதுமா இருக்கா, அவன் யாருங்கிறது நமக்கு அதுக்குள்ளே நான் ஆராயறதுக்கு போகலை. அதனால் வந்து இதுக்கு எங்கள் தலைவரை ரிலேட் பண்ணுறதும் அவரு சொல்லி வந்து அட்டாக் நடந்துச்சின்னு சொல்கிறதும் வந்து முழுக்க அயோக்கியத்தனம், முழுக்க வந்து திட்டமிட்டு சேரை வாரி இறக்கிற செயல். இதில் அண்ணாமலை அவர்களினுடைய அந்த துரிதமான அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? இந்த இன்சிடென்ட் இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தேகங்களும் இருக்குது, அண்ணாமலை அவர்களும் இப்போ இதில் கோட் பண்ணுறாருன்னா அப்போ இந்த நபரை இயக்கியது யாருன்ற கோணத்தில் இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு பார்க்குறேன் சார். நாங்கள் அப்படி பார்க்கல, இவனுக்கு இயல்பாக இருக்கிற வன்மமாக தான் நான் பார்க்குறேன். இவன் அண்ணாமலை இயக்குனாரு அல்லது வந்து எடப்பாடி இயக்குனார் நான் சொல்ல வரல. இவன் சாதாரண ஆள். இவன் வந்து நீதிபதிக்கே டார்ச்சர் கொடுத்தவன். நீதிபதியை வந்து நாங்கள் கடவுளாக பார்க்குறவங்க வழக்கறிஞர்கள். மை லார்ட் அப்படின்னு நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். நீதிபதியை மயிலாடுன்னு சொல்லுவோம். மயிலாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு இப்போ பார் கவுன்சில்லாம் தீர்மானம் போட்டிருக்காங்க. மயிலாடுன்னு என்ன அர்த்தம்னா கடவுளே அப்படின்னு அர்த்தம், கடவுளுக்கு நிகரானவரேன்னு அர்த்தம். சரிதானா? லார்டுனா கடவுள்னு அர்த்தம். அப்போ அது கடவுளுக்கு நிகராக பார்க்குற நீதிபதியே பெண் நீதிபதியை இவன் டார்ச்சர் பண்ணுற ஆள். பெண் நீதிபதி கொடுத்த புகாரில் இவன் வந்து தொழிலில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற ஆள் என்ன அப்படின்னு சொன்னால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? அப்போ இவனுக்கு இயல்பாக இருக்கிற இந்த பொறுக்கித்தனம், இந்த வன்மம்லாம் இருக்குது சார். இந்த வன்மம், இந்த பொறுக்கித்தனத்தை தனக்கு சாதகமாக அண்ணாமலை பேசுகிறாருன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அண்ணாமலை பேசுவார்? விசிக சனாதனத்தை எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது, பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊண்டி விடக்கூடாது என்று கடுமையாக இன்றைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்கள் தலைவருடைய கருத்தியலில் அவர்கள் வந்து ஒருபோதும் கால் பதிக்க முடியாத அளவிற்கு கருத்தியல் எங்கள் தலைவர்கிட்ட அனல் வீசிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எதிராக. அவன் இதை பயன்படுத்துகிறான். அவர் பயன்படுத்துகிறாரு. யார்? அண்ணாமலை வந்து இதை பயன்படுத்துகிறாரு. அவன் வந்து விசிகாவுக்கு எதிராக யார் செஞ்சாலும் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் இவனுடைய பின்புலத்தை தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் விசிகாவை யார் எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இது அண்ணாமலை நிலைப்பாடு. நீங்கள் ஒரு விஷயம் நான் சொன்னேன், நீதிபதியை பெண் நீதிபதியை டார்ச்சர் பண்ணி அவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டாள்னு. நான் அந்த விஷுவல் தான் காட்டினேன் உங்களுக்கு. இதை நான் படித்து காட்டிடுறேன் உங்களுக்கு. அதையும் வந்து நீங்கள் போட்டுருங்க. என்னென்னா இங்கே பாருங்கள், அந்த ப்ரொசீடிங்ஸ் சார். இது வந்து 20/8/2023 பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி சரிதானா? அவங்க வந்து ப்ரொசீடிங்ஸ் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் நேம் வந்து எஸ்பிஎம் ராஜீவ்காந்தி இருக்கா, மவுண்ட் பூனமல்லி ஐரோடு, நந்தம்பாக்கம், சென்னை 89. இவர் வந்து பதிவு பண்ணுற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு நம்பர் இருக்குது, அது மாதிரி எல்லா வக்கீலுக்கும் நம்பர் இருக்குது. இவருடைய வக்கீல் நம்பரு 357/2014. இவங்க என்ன நடவடிக்கை, என்ன நேச்சர் ஆஃப் ஆர்டர், என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியில்? என்ன, தி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ஹாஸ் பாஸ்ட் ஏ ரெசல்யூஷன். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தீர்மானத்தினுடைய நம்பர் 442/2023, 4/28/7/2023, prohibiting him from practicing as an advocate in all courts, tribunals and other authorities in India, either in his name or in any assumed name. இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களிலும்
தீர்ப்பாயங்களிலும் அதே போல் சட்ட தீர்ப்பாயங்களிலும் இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்களிலும் இவர் பெயராலேயோ இவர் சார்பாகவோ இங்கே வந்து தொழில் செய்யக்கூடாது. டில் த டிஸ்போசல் ஆஃப் தி டிஸ்பிளினரி ப்ரொசீடிங், இந்த ஒழுங்கு நடவடிக்கை இறுதி முடிவு வர வரை இவர் இடைநீக்கம் செய்யப்படுறார், தொழில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டிஸ்பிளினரி ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் ஹிம் பை கன்சிடரிங் த கம்ப்ளைண்ட், இவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரை பரிசீலித்த பிறகு அதன் மீது முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு ரிசீவ்டு த்ரூ அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார், உதவி பதிவாளர், ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய உதவி பதிவாளர் மேட் அகேன்ஸ்ட் தி அபோவ் செட் அட்வொகேட், இவருக்கு எதிராக அனுப்பியிருக்கிறாங்க பதிவாளர். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அன்ஹெல்தி அப்ரோச், மிக ஆரோக்கியமற்ற அயோக்கியத்தனமான இவருடைய செயல்பாட்டுக்காக அட்டெம்ப்டட் பை ஹிம், இவருடைய அந்த செயல்பாடு டுவர்ட்ஸ் த ஜுடிஷியல் ஆஃபீஸர், நீதிபதி வந்து லோயர் கோர்ட்டில் நீதிமன்ற அலுவலர்னு சொல்லுவாங்க, நீதிபதி ஜுடிஷியல் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ பை கன்சிடரிங் த ரெசல்யூஷன், அதே போல் அந்த நீதிபதியினுடைய புகாரின் அடிப்படையிலும் அதே போன்று கன்சிடரிங் த ரெசல்யூஷன் பாஸ்டு பை த ஆலந்தூர் அட்வொகேட் அசோசியேஷன், ஆலந்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலும் இந்த ராஜீவ்காந்தி தொழில் தடை விதிக்கப்படுகிறார், வழக்கறிஞராக இவர் பணியாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு பார் கவுன்சில் இந்த அயோக்கியனை தொழிலுக்கு செய்வதற்கு தடை விதித்திருக்கிறது. பெண் நீதிபதியிடத்தில் இவன் முறைகேடாக ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டதால். சரிதானா? இது அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை யார் விசிகாவுக்கு எதிராக செயல்பட்டாலும் உடனே களம் இறங்கி விடுவாரா? இதுதான் உங்களுடைய அறமா? இதுதான் உங்களுடைய நேர்மையா? இதுதான் உங்களுடைய மக்களுக்கான அரசியலா? அரசியலாக எதிர்கொள்ளவில்லை. எங்களுடைய கொள்கையை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, உங்களுடைய கொள்கை தெளிவு கிடையாது. இது மாதிரி வந்து அல்லு சில்லெல்லாம் பயன்படுத்திக்குது. முன்னாடி இப்படி தான் இதே மாதிரி இந்த ஏர்போர்ட் முத்திக்கு வரிஞ்சு கட்டி நின்னாங்க இந்த ஆளுவா. இன்றைக்கி இந்த ராஜீவ்காந்திக்கு வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க. என்ன நியாயம் சார் இது? இதில் நிறைவாக ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டதற்காக ஊடகத்தினர், செய்தியாளர்களை வந்து விசிகாவினர் மிரட்டுகிறார்கள்ன்ற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாக சார் என்னத்துக்கு சார் மிரட்டணும்? நீங்கள் வந்து ஒன்று கேட்டீங்க, எதில் பார்த்து கேட்டீங்க சார்? எந்த டிவியில் பார்த்தீங்க சார்? நீங்கள் இடிச்சிச்சு அவர் வந்து தட்டி கேட்டான்னு சொன்னீங்களே, தயவுசெய்து சொல்லுங்கள் சார், எந்த டிவியில் பார்த்தீங்க? நான் இப்போது இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பார்த்துருந்தது பாலிமரில் பார்த்தேன். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் சார். பாலிமரில் தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பாலிமர் தான் நுனியது அடியதுன்னு தெரியாமலே அல்லது உண்மை தெரிந்த திருத்தி பேசுகிறாங்க சார். நேற்று நான் வந்து பாலிமர் டிவியோடைய சீஃப் எடிட்டருக்கு நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் வந்து கரெக்டு, நீங்கள் விரட்டுறாங்க, தள்ளி விட்டாங்க, அதெல்லாம் கரெக்டு. இது வந்து திருமாவளவன் சென்ற கார் இடித்து அதற்காக அவர் கேள்வி கேட்டார், ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர் கேள்வி கேட்டான்னு சொல்கிறீங்களே, எங்கேருந்து சொல்கிறீங்கன்னு கேட்டேன். பதில் சொல்லணும்ல. ஏன் அதில் நீங்கள் பார்க்கலையா? எதில் பார்க்கலையா சார்? நான் கேட்ட பிறகு அப்படியா, என்கிட்ட வீடியோ இருக்குங்க, நான் உங்கள்கிட்ட காட்டின வீடியோ வச்சு சொன்னேன், என்கிட்ட வீடியோ இருக்குங்க. அப்போ தான் வந்து அதாவது அந்த நேரத்தில் வீடியோ வரல, என்கிட்ட ஆதாரம் வந்து நான் திரட்டி உங்களுக்கு காட்டுறேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து நான் அவரை கடுமையாக வந்து நான் கேட்டேன், நீங்கள் ஆதாரம் இல்லாமல் தொடர்ச்சியாக விசிகா மேலே குற்றம் சாட்டுறீங்க, ஒருதலை பட்சம் ஏதாவது ஒரு நேர்மையாக பேசினா கூட அதை திரிச்சு அது வந்து எங்களுக்கு எதிராக காட்டுறது. குறிப்பாக நீங்கள் சொல்கிற டிவியில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டது கூட. ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். நான் அவங்களுக்கு அந்த சீஃப் எடிட்டருக்கு உங்கள்கிட்ட காட்டின வீடியோ அனுப்புனேன் சார். புதிய ஆதாரம் சிக்கியது, மோதிய வீடியோ கிடைத்திருக்கிறதுன்னு போட்டுறாரு சார். எவ்வளோ அயோக்கியதான் சார் இது கேட்க மாட்டாங்களா சார்? சார் நான் அனுப்புனதில் எவ்வளோ கேப் இருக்குது சார்? அவர் எங்களை நீங்கள் இப்படி கேட்டதை தான் மிரட்டல்னு சொல்கிறாங்களா? கேட்குறாங்க, அவ்வளோதானே. நான் அப்படி கேட்டேன், என்ன அவர் மிரட்டலாக சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த எடிட்டர் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி வேறு மீடியாவில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு பழக்கம் தான் அவர். நான் வந்து முறைப்படி தான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் இது மாதிரி பண்ணீங்கிற கோபத்தை வெளிப்படுத்தினே ஒழிய நான் வந்து அநாகரிகமாகவும் மிரட்டும் தொழில் நான் பேச கிடையாது. 2-3 யாரோ வேறவங்க பேசுனதெல்லாம் வருது, அவங்களும் மிரட்டி பேசுகிறதெல்லாம் இல்லை, எப்படி இப்படி தப்பாக போடுறீங்கன்னு இதை கேட்குறாங்க. சார் நான் அனுப்பின வீடியோவை நான் எதுக்காக அவருக்கு அனுப்பணும்னா மோதலை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அனுப்புகிறேன். இந்த பாருங்கள், நீங்கள் சொல்கிற தப்பு, இந்த வந்து காரு போய் அவர் வண்டியில் மோதலை, அவர் வண்டி இதில் வந்து மோதலை, அவர் டெட் ஸ்லோ பண்ணி பிரச்சனை பண்ணார், இடைமறிச்சார், இடையூறு பண்ணார், இதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா வீடியோ அனுப்புனா நான் அனுப்புன வீடியோ எடுத்து இந்த பாருங்கள் இடித்ததுக்கான ஆதாரம்னு போடுறாரு. இது எவ்வளோ அயோக்கியத்தனம்! அந்த க்ளோஸாக போய் நிற்கிதுல, அதை பார்த்து போடுறார்.
அப்போ நாங்கள் ஏன் சார் மீடியாவை போய் மிரட்ட போகிறோம்? நான் உங்களை வந்து மிரட்டுறோமா சார்? இல்லை மற்ற மீடியாக்கள் யாராவது இது சொல்கிறாங்களா சார்? ஏன் சார் அவங்க மட்டும் எங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க? என்ன நோக்கம் சார்? அவங்க யார் சார்? நாங்கள் அவங்கள சங்கி மீடியான்னு குற்றம் சாட்டுறோம் சார். அவங்க ஒரு தலைப்பட்சமாக இருக்காங்க சார். நேர்மையாக மக்களுக்கு செய்தியை சொல்கிறதில்ல சார். உண்மையை திரிச்சு பேசுகிறாங்க சார். அதை வந்து கேள்வி கேட்குறாங்க. உரிமை இருக்குல்ல மக்களுக்கு. தப்பாக ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது, ப்ராட்காஸ்ட் பண்ணும்பொழுது அதனால் வந்து தவறான ஒரு இமேஜ் வந்து உருவாகாதா சார்? 40 ஆண்டு காலம் உழைத்த ஒரு கட்சி தலைவர் மீது நீ ஈஸியாக குற்றம் சாட்டிட்டு போகிற, உண்மையை திரிச்சு மறைச்சி உன் விருப்பத்துக்கு என்ன சார் அர்த்தம் அது? ஸோ இதில் அவர் ராஜீவ்காந்தி தரப்பில் புகார் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க தரப்பில் கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க, புகார் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கியெல்லாம் இருக்காங்க சார். அவர் வந்து இப்போ அதுக்கு தான் போலீஸே தானே அவருக்கு ஐடியா கொடுத்து போய் இப்போ பெட்டில் படுத்துருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனைங்க, நல்லா தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் புகார் வாங்கியிருக்கிறாங்க. நான் எங்கள் தரப்பில் கொடுத்த புகார் வாங்கியிருக்கிறாங்க. புகார் பரிசீலனை இருக்கிறதா நான் கருதுகிறேன். எங்கள் புகாரும் மீதும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் வரும்போது பேசலாம்னு நினைக்கிறேன் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன். நன்றி.